வணக்கம். சென்ற வாரம்தான் எக்மோருடைய வரலாறுல ஒரு பகுதியை பார்த்தோம். ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட சில கட்டிடங்கள், அதோடைய வரலாறு என்ன, சில பாதைகளுக்கெல்லாம் பெயர் எப்படி வந்தது, இதெல்லாம் பார்த்தோம். இப்போ எக்மோரில் இருக்கிற ஸ்தாபனங்களுடைய வரலாறை பார்க்க வேண்டாமா? வாங்க. முதல்ல ஹோட்டல்ஸை எடுத்துக்கலாம். எக்மோர்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது கானிமரா ஹோட்டல் தான். 19வது நூற்றாண்டில் சி ஆறுமுக முதலியார் என்பவர் ஆல்பனி அப்படிங்கிற ஹோட்டலை இந்த இடத்துல தொடக்கினார். அது ஆரம்பிக்கப்பட்ட இடம் ஒரு காலத்தில் ஜான் பின்னி, அதாவது பின்னி நிறுவனத்துடைய ஸ்தாபகரோட இல்லமாக இருந்தது. அதனால தான் அதற்கு அருகே செல்லும் பாதைக்கு இப்பவும் பின்னிஸ் ரோடு அப்படின்னு பெயர். 19வது நூற்றாண்டுடைய கடைசி பகுதியில் சென்னை மாகாணத்துக்கு ஆளுநராக இருந்த கானிமரா பிரபுவுக்கும் அவருடைய மனைவிக்கும் கருத்து வேறுபாடு வந்துவிட்ட உடனே அந்த சீமாட்டி ஒரு வாரத்திற்கு எக்மோரில் இருக்கிற அந்த ஆல்பனீஸ் ஹோட்டலில் வந்து தங்கினார். அதற்கு பிறகு இங்கிருந்து இங்கிலாந்திற்கு சென்று கானிமராவுடன் தன்னுடைய திருமணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று விவாகரத்து வழக்கை தொடுத்தார். ஒரு வாரத்திற்கு கவர்னருடைய மனைவி தங்கின ஹோட்டல்னா அதற்கு எவ்வளவு ஒரு பேரும் புகழும் வந்திருக்கும். அதனால ஆறுமுக முதலியார் அந்த ஹோட்டலுடைய பெயரையே கானிமராஸ் ஹோட்டல் அப்படின்னு மாற்றிவிட்டார். அதற்கு பிறகு ஸ்பென்சர் அப்படிங்கிற நிறுவனம் அந்த ஹோட்டலை விலைக்கு வாங்கி அதை நடத்தி கொண்டு வந்தது. 1970களில் தாஜ் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் அந்த ஹோட்டலை நடத்துவதற்கு லைசன்ஸை எடுத்துக்கொண்டு இப்பொழுதும் நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திலே எக்மோரில் இன்னொரு பிரபல ஹோட்டல் இருந்தது. அதற்கு விக்டோரியாஸ் ஹோட்டல் என்று பெயர். அது எங்கே இருந்தது? கமாண்டர் இன் சீஃப் ரோடில் இருந்தது. கமாண்டர் இன் சீஃப் ரோடில் அந்த ரோடுக்கு எப்படி பெயர் வந்தது? 18வது நூற்றாண்டில் இந்திய இராணுவம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. ஒரு மாகாணத்துக்கும் தனி இராணுவ படை இருந்தது. அப்போ சென்னை மாகாணத்தில் இருந்த இராணுவத்துடைய தளபதி கமாண்டர் இன் சீஃப் அவருடைய இல்லம் இந்த இடத்துல இருந்ததுனால தான் அந்த சாலைக்கு கமாண்டர் இன் சீஃப் ரோடு என்று பெயர் வந்துவிட்டது. அதற்கு பிறகு இந்திய இராணுவம் 19வது நூற்றாண்டில் ஒருங்கிணைந்த பொழுது இந்த இடத்தில் ஒரு தனி தளபதி இருப்பதற்கு ஒரு காரணமே இல்லாமல் போய்விட்டது. அப்பொழுது அவருடைய இல்லம் ஒரு ஹோட்டலாக மாறியது. அந்த விக்டோரியா ஹோட்டல் அதை சுற்றி வளைவாக பின்புறத்தில் ஒரு வழி இருந்தது. அதற்கு விக்டோரியாஸ் கிரெசன்ட் என்று பெயர் வந்தது. 20வது நூற்றாண்டில் அந்த பெரிய வளாகத்தை பிரபல வக்கீல் VL எத்திராஜ் விலைக்கு வாங்கி தன்னுடைய இல்லமாக ஆக்கி கொண்டார். 1948வது வருடம் அவரே தன்னுடைய செலவில் எத்திராஜ் காலேஜை ஸ்தாபித்தார். அந்த காலேஜ் இப்பொழுதும் அதே இடத்திலிருந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது. அதனால தான் கமாண்டர் இன் சீஃப் ரோடுக்கு இப்பொழுது எத்திராஜ் சாலை அப்படின்னு பெயர் வந்தது. இந்த பின்புறத்தில் இருந்த அந்த வளைவாக இருந்த அந்த பாதையில் சென்னையுடைய பல பிரமுகர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. உதாரணத்துக்கு சுதந்திரம் வந்த பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி டாக்டர் PV ராஜமன்னார், அதே போல பிரபல ENT சர்ஜன் டாக்டர் PV செரியன், அவருடைய மனைவி தாரா செரியன், இவர்கள் 2 பேருமே சென்னைக்கு மேயராக இருந்தார்கள். அதற்கு பிறகு டாக்டர் PV செரியன் மகாராஷ்டிராவுக்கு ஆளுநராகவும் இருந்தார். அதனால தான் அந்த வளைந்த பாதைக்கு இப்போ டாக்டர் PV செரியன்ஸ் கிரெசன்ட் என்று பெயர் வந்தது. எக்மோரில் இருக்கிற மற்றொரு சாலை, வரலாறு படைத்த சாலை, காந்தி எர்வின் ரோடு. அது இப்பொழுது ஒரு பாலமாகவே இருக்கிறது, காந்தி எர்வின் பிரிட்ஜ். இந்த பெயர் எப்படி வந்தது? 1930களில் மகாத்மா காந்திக்கும் இந்தியாவின் அரச பிரதிநிதியாக இருந்த வைஸ்ராய் லார்ட் எர்வின் அவர்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் காந்தி எர்வின் பேக்ட் என்று முடிக்கப்பட்டது. அதை நினைவு கூறுவதற்காகவே இந்த ரோடுக்கு காந்தி எர்வின் ரோடு என்று பெயர் கொடுக்கப்பட்டது. இந்த காந்தி எர்வின் ரோடுக்கு மற்றொரு ரெக்கார்டும் உண்டு. 1950களில் முதல் டிராஃபிக் லைட் சென்னையில் இந்த இடத்துல தான் ஸ்தாபிக்கப்பட்டது. இதே எக்மோரில் மற்றும் பிரபல ஹோட்டல்லாம் இப்போவும் இருக்குது. உதாரணத்துக்கு ஹோட்டல் காஞ்சி, ஹோட்டல் அம்பாசிடர் பல்லவா, ஹோட்டல் அசோகா, இப்படியெல்லாம். ஹோட்டலை பார்த்தோம், அடுத்தது ஹாஸ்பிட்டலை பார்க்க வேண்டாமா? உலகத்திலேயே
மிக பழமை வாய்ந்த கண்ணாஸ்பத்திரிகளில் 2வது ஸ்தானம் வகிக்கும் கண்ணாஸ்பத்திரி தான் சென்னையில் இருக்கிறது. ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆப்தால்மாலஜி, அது எல்லாருமே கண்ணாஸ்பத்திரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 1818வது ஆண்டு தொடக்கப்பட்டது. இதுக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கண் வியாதிக்கே ஒரு அருங்காட்சியகம் அதில் இருக்குது. 19வது நூற்றாண்டில் ஒரு கண் வியாதியும் கையால் வரைஞ்சு படமாக செஞ்சு அந்த இடத்துல வச்சுருக்காங்க. பார்க்க வேண்டிய ஒரு இடம். அதே போல் மகப்பெருவியல் மற்றும் மகப்பெரு ஆஸ்பத்திரி, இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, 1844வது வருடம் எக்மோரில் தொடக்கப்பட்டு இந்த இடத்துக்கு 1880களில் வந்து ஒரு பெண்ணுடைய இடுப்பு போலவே டிசைன் செய்யப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் அது. அதற்கு அருகே இருக்கிறது தான் 1920களில் தொடக்கப்பட்ட சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஒரு காலத்தில் எக்மோரில் ஏராளமாக மருத்துவர்கள் உண்டு. உதாரணத்துக்கு டாக்டர் மதுரம் சந்தோஷம், அவருடைய மதுரம் சந்தோஷம் செஸ்ட் ஹாஸ்பிட்டல் இப்பொழுது எக்மோரில் இருக்குது. அதே போல் சர்க்கரை நோய்க்கு பிரபலமாக இருந்த டாக்டர் சாம் ஜிபி மோசஸ், அதே போல் லெம்பர்ட்ஸ் கிளினிக் மார்ஷல்ஸ் ரோடில் ருக்மிணி லக்ஷ்மிபதி சாலையில் டாக்டர் வி.எஸ். சுப்பிரமணியம் நடத்தி கொண்டு வந்தார். அந்த காலத்துலலாம் எக்மோர் டாக்டர்னாலே ஒரு பெரிய டாக்டராக இருக்கணும் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அதே போல் எக்மோர் வக்கீல்னாலும் ஒரு பெரிய வக்கீலாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு 2 பிரிவுகள் உண்டு. ஒன்று பார்ப்பனர்களாக இருந்த மயிலாப்பூர் குரூப், மற்றொன்று பார்ப்பனர் அல்லாதவர்களாக இருந்த எக்மோர் குரூப். அவர்கள் தொடக்கி வைத்தது தான் சென்னையுடைய காஸ்மோபாலிட்டன் கிளப். கிளப்னு உடனே எக்மோரில் இருக்கிற ஒரு பிரபலமான கிளப் பிரசிடென்சி கிளப். இது ஒரு காலத்தில் ஃபேர்லேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இல்லமாக இருந்தது. யாருடைய இல்லமாக இருந்திருக்கும்? சென்னை மாகாணத்துக்கு முதல் அமைச்சராக இருந்த டாக்டர் பி. சுப்பராயனுடைய இல்லமாக இருந்தது. அதுதான் இப்போ பிரசிடென்சி கிளப்பாக இருக்கிறது. அதே போல் இந்த இடத்துல ஒரு 2 பிரபலமான கல்யாண மண்டபங்கள், ராஜா எம்ஏ முத்தையா செட்டியார் ஹால், ராணி மெய்யம்மை ஹால், இந்த 2 மண்டபங்களும் இருக்கிற அந்த வளாகத்துக்கு வில்லிங்டன் எஸ்டேட் அப்படின்னு பெயர். 1920களில் சென்னை மாகாணத்துக்கு ஆளுநராக இருந்த வில்லிங்டன் பிரபுவின் பெயரில் இருக்கிற ஒரு எஸ்டேட். இதற்கு உள்ளே ஒரு காலத்தில் பெண்மணிகளுக்காக எக்மோர் லேடிஸ் ரெக்ரியேஷன் கிளப்னு ஒன்று இருந்தது. இப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் 2 அறைகளில் ஒரு சீட்டாட்டத்துக்காகவே இருக்கிற ஒரு கிளப்பாக இருக்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் அந்த வளாகமே அந்த கிளப்புடைய வளாகமாக இருந்தது. 100 கிரவுண்டு பரப்பில் டென்னிஸ் கோர்ட் என்ன, விளையாடுவதற்கு அரங்கு என்ன, தனி ஆடிட்டோரியம் என்ன, அப்படியெல்லாம் இருந்தது. பிரபல ஹரிகதா விற்பனர் சி. சரஸ்வதி பாய் மற்றும் டி.கே. பட்டம்மாள் இவர்களுடைய முதல் கச்சேரியெல்லாம் இந்த இடத்துல தான் ஒரு காலத்தில் நடந்தது. அப்பேற்பட்ட பெயர் போன எக்மோர் லேடிஸ் ரெக்ரியேஷன் கிளப் இப்போ எங்கே இருக்கிறதுன்னு கூட யாருக்கும் கேட்டால் கூட தெரியாது. அடுத்தது பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரிகளுக்கு வருவோம். எத்திராஜ் காலேஜை பற்றி ஏற்கனவே பார்த்துட்டோம். அதே போல் இந்த எக்மோரில் இருக்கிற மற்றொரு பிரபல கல்லூரி மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க். சமூக சேவைக்காகவே ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. இந்த கல்லூரியை ஒட்டியே இருப்பது கில்ட் ஆஃப் சர்வீஸ். 1920களில் சமூக சேவை ஸ்தாபனங்களுக்கே ஒரு தலைமை அலுவலகமாக ஸ்தாபிக்கப்பட்ட கில்ட் ஆஃப் சர்வீஸ். இதை தொடக்கி வைத்தவர் 20களில் சென்னை நகரத்துக்கு பிஷப்பாக இருந்த பிஷப் வாலருடைய மனைவி. ஆனால் இந்த கில்ட் ஆஃப் சர்வீஸுடைய மிக பிரபல பெயர் 1950கள் 60கள் 70களில் இருந்த சென்னையுடைய பிரபல சமூக சேவகி மேரி கிளப்வாலா ஜாதவ். இவர்தான் சென்னையுடைய முதல் ஷெரீஃபாகவும் இருந்தார். அதே போல் சென்னை எக்மோரில் ஏராளமான பள்ளிக்கூடங்களும் உண்டு. பள்ளிக்கூடம் அப்படின்னு சொன்ன உடனே டான் பாஸ்கோ தான் நினைவுக்கு வரும். 1950களில் தொடக்கப்பட்ட பள்ளிக்கூடம். இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி சென்றோன்னா பிரசன்டேஷன் கான்வென்ட் எக்மோர், செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச்சுக்கு பின்புறத்தில் இருக்கிற பள்ளிக்கூடம், பெண்களுக்காக தொடக்கி வைக்கப்பட்டது 1842வது ஆண்டு. சரி, அவ்வளோ வருஷம் பழசா? இதுக்கும் மேலே பழசாக இருந்த ஒரு பள்ளிக்கூடம் அங்கே இருக்கே, அதை நான் சொல்லவே இல்லையே. 1783வது வருடம் தொடக்கப்பட்ட பிரசிடென்சி கேர்ள்ஸ் ஸ்கூல்.
பிரசிடென்சி ட்ரைனிங் ஸ்கூல் ஃபார் மிஸ்ட்ரஸஸ் அப்படிங்கிற பெயரில் இருந்த அதே பள்ளிக்கூடம் இப்போ பிரசிடென்சி கேர்ள்ஸ் ஸ்கூலாக இருக்கிறது. இதோடைய பிரபல மாணவி விதவைகளுக்கே மறுவாழ்வு கொடுத்த சிஸ்டர் RS சுப்பலக்ஷ்மி. இதெல்லாம் சொல்கிறச்சே ஒரு விஷயத்தை மறந்து போயிட்டேனே, சென்னையுடைய பிரசிடென்சி காலேஜ் பிறந்த இடமும் இந்த எக்மோர் தான். டிமான்டி ஹவுஸ் அப்படிங்கிற இடத்துல 1841 வருடம் மெட்ராஸ் ஹை ஸ்கூல் தொடக்கப்பட்டது. அதுவே 1857 ஆண்டு பிரசிடென்சி காலேஜாக மாறியது. சரி, இந்த டிமான்டி ஹவுஸ் எங்கே இருந்தது? இப்போ மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட் எக்மோர், அதுதான் டிமான்டி ஹவுஸ். அந்த இடத்துல தான் பிரசிடென்சி காலேஜ் பிறந்தது. பிரசிடென்சி காலேஜே எக்மோரில் பிறந்தது அப்படின்னா, அதே போல் இந்த பகுதியில் இருக்கிற மிக பழமை வாய்ந்த ஒரு கல்லூரி அரசு கவின்கலை கல்லூரி. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸாக இருக்கிறது. ஆனால் 1850களில் தொடக்கப்பட்ட போது மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு தான் தொடக்கப்பட்டது. மெட்ராஸ் ஆர்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கே மையமாக இருந்தது இந்த கல்லூரி. DP ராய் சௌத்ரி, ஆதிமூலம், நந்தகோபால், பணிக்கர், இப்படியெல்லாம் பிரபல பெயர்கள். அதுவும் இவர்களில் சில பேர் தொடக்கி வைத்தது தான் சோழமண்டலம் ஆர்ட்ஸ் வில்லேஜ். அப்பேற்பட்ட ஒரு பழமை வாய்ந்த பெயர் வாய்ந்த கல்லூரி இந்த அரசு கவின்கலை கல்லூரி. இந்த மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட்டுக்கு அருகே இருந்தது தான் சென்னை நகரத்துடைய போலீஸ் கமிஷனர்ஸ் ஆஃபீஸ். 1840களில் சித்தேரி அருணகிரி முதலியார் என்பவர் இந்த இடத்துல ஒரு பங்களாவை கட்டினார். அப்போ எவ்வளவு செலவானது தெரியுமா? 36,000 ரூபாய். மனையும் வாங்கி வீடையும் கட்டிட்டார். அதற்கு பிறகு போலீஸ் கமிஷனருடைய அலுவலகம் அந்த இடத்துக்கு வந்து மாதம் 165 ரூபாய் வாடகையில் அந்த இடத்துக்கு வந்தது. 1850களில் அந்த இடத்தை விலைக்கு வாங்கி அதுவே போலீஸ் கமிஷனர்ஸ் ஆஃபீஸாக மாறினது. அதனால தான் அதற்கு அருகே செல்லும் ஒரு பாதைக்கு போலீஸ் கமிஷனர்ஸ் ஆஃபீஸ் ரோடு அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. இந்த போலீஸ் கமிஷனர்ஸ் ஆஃபீஸ் இப்போது வேப்பேரியில் செயல்பட்டு கொண்டு வருகிறது. அதனால் இந்த பழைய கட்டடம் மிக அழகாக போலீஸ்க்காகவே ஒரு அருங்காட்சியகமாக மாறிவிட்டது. இந்த மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட்டுக்கும் போலீஸ் கமிஷனர்ஸ் ஆஃபீஸுக்கும் அருகே இருப்பது சென்னை மவுண்டட் போலீஸோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். அதாவது குதிரை மேலே வரும் போலீஸ் படையோடைய தலைமை அலுவலகம் அந்த இடத்துல இருக்குது. இதற்கு அருகே இருப்பது கானிமாராஸ் மார்க்கெட். போயிருக்கீங்களா? இறைச்சிக்காகவே பிரபலமாக இருக்கிற ஒரு மார்க்கெட். 1880களில் தொடக்கப்பட்டு அப்பொழுது இருந்த கானிமாரா பிரபுவோடைய பெயரில் இப்போவும் செயல்பட்டு கொண்டு வருகிறது கானிமாராஸ் மார்க்கெட். இந்த ஹாரிஸ் ரோடுக்கு நாளடைவில் சிவந்திப்பா ஆதித்தனார் சாலைன்னு வந்துடுது. ஆனால் அந்த இடத்துல இருந்தவங்க தான் பிரபல சுதந்திர வீராங்கனை ருக்மிணி லக்ஷ்மிபதி. அதனால அவருக்கும் இந்த பகுதியில் பெயர் வைக்க வேண்டும் என்பதனால தான் மார்ஷல்ஸ் ரோடுக்கு ருக்மிணி லக்ஷ்மிபதி ரோடு அப்படின்னு பெயர் வந்தது. மார்ஷல்ஸ் ரோடுடைய தொடக்க பகுதியிலேயே என்ன பார்க்கலாம்? ராஜரத்னம் ஸ்டேடியம். 1920களில் போலீஸுக்காகவே அவர்களுக்கு விளையாட்டு அரங்காக இருந்த அந்த போலீஸ் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் 1970களில் ஸ்டேடியமாக மாறியது. அந்த ஸ்டேடியம் கட்ட வேண்டும் என்பதற்கு முதல் ஊக்கம் கொடுத்தவரே அப்போது சென்னை நகரத்துக்கு போலீஸ் கமிஷனராக இருந்த VR ராஜரத்னம். அதனால தான் அந்த ஸ்டேடியமுக்கு VR ராஜரத்னம் ஸ்டேடியம் அப்படின்னு பெயர். அதே போல் உலகத்துடைய முதல் அரசு ஆவண காப்பகம் எக்மோரில் தான் இருக்குதுன்னு நான் சொன்னேன்னா நீங்கள் நம்புவீங்களா? 1640களில் தொடக்கப்பட்ட மெட்ராஸ் ரெக்கார்ட்ஸ் ஆஃபீஸ். அது முதல்ல புனித ஜார்ஜ் கோட்டையில் இருந்து அதற்கு பிறகு 20வது நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்தில் அதற்கென்றே தனியாக பிரத்யேகமாக கட்டப்பட்ட ஒரு கட்டடம். அதற்கு முன்னாடி அந்த இடத்துல ஹேசல் மியர் அப்படின்னு ஒரு பங்களோ இருந்தது. அந்த பங்களோ இருந்த இடத்துல தமிழ்நாடு ஆவண காப்பகம் எக்மோர் ஸ்டேஷனுக்கு நேர் எழுத்தாப்பில் இன்னும் இருக்கிறது. அதே போல் ஆல் இண்டியா ரேடியோ சென்னை பிறந்ததும் எக்மோரில் தான். மார்ஷல்ஸ் ரோடில் 1938வது வருடம் ஈஸ்ட் நூக் அப்படின்னு இருந்த ஒரு பழைய பங்களா, அது இப்போ இல்லை, அந்த பங்களாவில் தான் ஆல் இண்டியா ரேடியோ தொடக்கப்பட்டது. இப்படி எக்மோருடைய வரலாறை அடுக்கிட்டே போகலாம். இதை பார்த்த பிறகு எனக்கு நன்னாக தெரியும், நீங்கள் உடனே கமெண்ட்டில் போடுவீங்க, சார் இதை விட்டுட்டீங்க அதை விட்டுட்டீங்க. உதாரணத்துக்கு ஆல்பர்ட்ஸ் தியேட்டரை விட்டுட்டீங்க,
சென்னை நகரத்துக்கு ஒரு காலத்தில் பிரபலமாக இருந்த ஆல்பர்ட் தியேட்டர். ரஜினியோட படங்கள்லாம் அந்த இடத்துல தான் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. அவ்வளோ கூட்டம் வரும். இந்த ஆல்பர்ட் தியேட்டருக்கு பக்கத்தில் எடின்பரா ஹவுஸ் அப்படின்னு ஒரு பெரிய கட்டடம் இருந்தது. இப்போ அது கிடையாது. அங்கே தான் சவுத் இண்டியன் ஐஸ் ஃபேக்ட்ரி இருந்தது. சென்னை நகரத்துக்கே ஐஸ் சப்ளை செய்து கொண்டிருந்த ஒரு பெரிய ஃபேக்ட்ரி. அதெல்லாம் இருந்த இடமே இப்போ எங்கே இருக்குன்னு தெரியாமல் போய்விட்டது. ஆனால் ஆல்பர்ட் தியேட்டர் கட்டடம் என்னவோ இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எக்மோரில் ஏராளமாக சர்ச் எல்லாம் உண்டு. புத்தருக்கு ஒரு கோவிலும் உண்டு. அதே போல் ஒரு ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலும் உண்டு. சென்னை நகரத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி பல சமூகங்கள் ஒன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த இடம். எக்மோருடைய வரலாறுக்கு ஆரம்பமே கிடையாது. ஏன்னா அது 4000 வருஷம் பழசு. அதே மாதிரி எக்மோருடைய வரலாறுக்கு ஒரு முடிவும் கிடையாது. வளர்ந்துட்டே வருகிற ஒரு பகுதி. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இதை லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறுபடியும் அடுத்த வாரம் இதே போல் சென்னையுடைய வரலாறுலேருந்து இன்னொரு எபிசோடுடன் வருகிறேன். வணக்கம்.